மேட்ச் வேறு லெவலு. ஆர்சிபி வந்துட்டு எந்த ஒரு சீசன்லேயும் பண்ணாத ஒரு சாதனையை இந்த சீசனில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா 11 பிளேயர்ஸுமே அவங்களுடைய ரோலை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு ஃபீல்டிங்கில் பயங்கரமாக இருந்துச்சு ஆர்சிபி. ஆமாம், இந்த மேட்ச்சில் போன மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் செம்ம டஃப்பு. அவங்க வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்க தோத்தாலுமே கூட செம்மையாக ஃபீல் பண்ணாங்க போன மேட்ச்சில். இந்த மேட்ச்சில் கம்பேக் திரும்ப நாங்கள் ஜெயிச்சு தான் காட்டுவோம், இந்த மேட்ச்சை இந்த கப்பை நாங்கள் தான் எடுப்போன்ற மாதிரி வேறு லெவலில் ஆடினாங்க ப்ரோ. சூப்பராக இருந்தது. விளையாண்டாங்க ப்ரோ. ஆர்சிபி சூப்பராக விளையாண்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. நல்லா விளையாடுறாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பிளே ஆஃப்ஸ்லாம் போவாங்க, இருந்தாலும் அவங்களால கப் அடிக்க முடியாது. எதனாலனா மற்ற டீம்ஸ் அவங்களோட கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் தான் பட்டிதர் டொமஸ்டிக்கில் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணி அவங்க டீமை கொண்டு போனால், இருந்தாலுமே அவங்களால அந்த ஒரு ஸ்டெப்பு அது நாக் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ப்ரோ. அது இந்த டீமில் கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மேட்ச் நல்லா போச்சு ப்ரோ. நம்மளுக்கு பேசிக்காக நமக்கு ஆர்சிபி தான் பிடிக்கும். அது ஒன்று கோலி இருக்கனால ஸ்டார்டிங்லேருந்தே ஆர்சிபி தான் ப்ரோ. 2008 நான் ஆர்சிபி ஃபேன் நம்மளுக்கு 2010 கோலி வந்ததுலேருந்து நம்மளுக்கு ஆர்சிபி ஃபேனு. அதேமாரி எனக்கு பிடிச்ச பிளேயர் எல்லாமே ஆர்சிபியில் தான் ப்ரோ. ஏபி டிவிலியர்ஸு, டேல் ஸ்டேனு, மிச்சில் ஸ்டார்க்கு, கெயிலு, ஸோ எல்லாருமே டேனியல் வெட்டோரி எல்லாருமே ஆர்சிபியில் தான் ஆடினாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆர்சிபி தான். ஸோ இன்றைக்கி மேட்ச் வின்னு. ஸோ இன்றைக்கும் ஆனால் ஆக்சுவலாக நான் மேட்ச் ஃபுல் லைவில் பார்க்கல, ஹைலைட்ஸில் தான் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணது. எங்களுக்கு ஜாலி, அவ்வளோதான் ப்ரோ. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ ஆர்சிபி விளையாடுது, அது போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். இந்த சீசன் டோட்டலாகவே அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. லைக் ஆனால் ஆக்ஷனில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பில் ஷாட் வந்தது. இன்னும் ஆக்சுவலாக ஜேக்கப் பெத்தல் இருக்கார் இன்னும் உள்ள. அவர் இன்னும் பயங்கரமான ஒரு ஹிட்டர். அவர் இன்னும் உள்ளே இறக்காமல் இருக்கிறது, இம்பாக்ட் பிளேயர் இறக்கலாம். ஏன் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி பிளேயிங் லெவல் நல்லா போயிட்டுருக்கு, அதனால் ஹோல்ட் பண்ணாமல் லைக் இன்னும் உள்ளே விடாமல் இருக்காங்களான்றது தெரியல. ஸோ ஆக்சுவலாக அவர் உள்ளே வந்தார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா போலிங் ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டுருக்கு, போலிங்கில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். ஸோ அதனால் ஆக்ஷன் மெயினாக ஆக்ஷனுக்கு காரணம் டிகே தான் இருக்கும். ஏன்னா டிகே உள்ளே தான் இந்த மேனேஜ்மெண்ட்டே மாற்றிருக்காரு கொஞ்சம். ஏன்னா முன்னாடி இருந்த ஆர்சிபி எல்லாருக்குமே தெரியும், அந்த போலிங்கில் ரொம்ப கொஞ்சம் சொதப்புவாங்க, இல்லை பேட்டிங் லைனில் சொதப்புவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கோலி டிவிலியர்ஸ்னே இருக்கும். ஸோ இப்போ கோலி போனாலுமே அடுத்து இவன் இருக்கான் அடுத்தடுத்து வர பிளேயர்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டைம் ஆக்ஷனுமே சரி, மேட்சுமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ப்ரோ எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் கப்புன்றது எங்களுக்கு பெரிய இதுவே இல்லை ப்ரோ. நாங்கள் கப்புன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இப்போ அப்போலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் அது எங்களுக்கு தேவையே இல்லை. ஆர்சிபின்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீமில் நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு. ஸோ எங்களுக்கு அது ஒரு ஃபேமிலியாக பார்க்குறோம், அவ்வளோதான். கப்பை அடிக்காட்டி போங்க. 18 வருஷம் ஆடி இருக்காங்க. ஸோ 18 வருஷம் நாங்கள் ஃபேனாக இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க இன்னும் 20 வருஷம் ஆடி கப்பு அடிக்கலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை அந்த ஆர்சிபி டீமு, அது இருக்க பிளேயரு, அவ்வளோதான். அது விராட் கோலிக்குன்னு கிடையாது. அந்த டீமில் ஆடின பிளேயர்ஸ் எல்லாமே லெஜெண்ட்ஸ். சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து டேனியல் வெட்டோரியிலேருந்து ஸோ எல்லாமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் ஆன டீமு. இப்போ அதை கோலி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் போன அப்புறம் அடுத்து இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ரஜத் பாட்டிதார்னு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இவரெலாம் 2-3 சீசனாக தான் நம்மளுக்கு ஆடிட்டே இருக்கார். இப்போ அவுட்டர் கேப்டன்சி அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஒரு இந்தியன் டீமுக்கு ஸோ அடுத்த மாரி எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்தாங்கன்னா அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் இந்த டீமை பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு கப்பு வந்தால் ஓகே, வரலனாலும் ஓகே, அவ்வளோதான். ஆர்சிபியோட நிலமை பார்க்க போனால் இந்த வருஷம் எப்படியும் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாவே ஆடுறாங்க, பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பராக. ஆக்சுவலாக ஆர்சிபி பிளேயர்ஸே நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து இந்த வருஷம் ஐபிஎல்லில் விளாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் பிளே ஆஃப் உள்ளே போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு பேசிக்காக சிஎஸ்கே பிடிக்கும், ஓகேவா. இப்போ சிஎஸ்கே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மற்ற டீமை தப்பாக பேசுவேன். ஏன்னா அங்கேயும் ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, அங்கேயும் நல்லா விளாடுவாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்சிபி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு இப்போ ஆர்சிபி நீங்கள் சொல்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க அப்படின்னா, அவங்க அவ்வளோ கலாய்ச்சாலுமே இன்றைக்கி ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹேட்டர்ஸ்ன்னு ஆர்சிபிக்கு இருந்தாலுமே ஆர்சிபியோட சப்போர்ட்டர்ஸ் தனியாக, அது எப்படி தளபதிக்குன்னு ஃபேன் பேஸ் இருந்தாலும் தலைக்குன்னு தனியாக இருக்காங்கள்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், அந்த மாதிரி ஆர்சிபிக்கும் கண்டிப்பாக இருக்காங்க, எப்பவும் இருப்பாங்க. ஸோ ஆர்சிபி நல்லா ஆடுறாங்க, சூப்பராக ஆடுறாங்க இந்த வருஷம். மேபி கப் அடிக்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. இன்னும் நல்லா விளையாடினா ஃபைனலே ஜெயிக்க சான்சஸ் இருக்குது. ஐயோ சிஎஸ்கே பற்றி ஏன் ப்ரோ பேசுகிறீங்க, டென்ஷனாக. எதுக்கு என்ன
டீம் ஏன் இப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. அவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ 2012 அந்த டைம்லலாம் வந்து 12-14 அந்த டைம்லலாம் வந்து சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுக்கு விளையாடின பிளேயர்ஸ் நிறைய பேர் சிஎஸ்கேல இருந்தாங்க. நம்ம ரைனா இவங்களாம் இருந்தாங்க. ஏன் இந்த இப்போது வர வர வந்து பிளேயர்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக எடுக்கிறாங்க, சரியாக எடுக்கிறது இல்லை. பிளேயர்ஸ் வந்து சரியாக எடுக்கிறது இல்லை. இவங்க கரெக்டாக விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்து பிளேயர்ஸ் எடுக்கிறது இல்லை. என்ன சிஎஸ்கே தோனி, அவ்வளோதான். தோனி இருக்காரா சிஎஸ்கே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. அதை ஃபஸ்ட்டு மாற்றணும். தோனி வந்து சிஎஸ்கேல வந்து தோனி மட்டும் கிடையாது, நல்ல பிளேயர்ஸும் இருக்கா. இன்ஃபேக்ட் தோனியும் நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருமே வந்து ஐபிஎல்னாலே இன்றைக்கி சிஎஸ்கே தான், சிஎஸ்கேனாலே தோனி தான் அப்படின்றது இருக்குது. அதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ மற்றபடி வந்து இப்போ இத்தனை நாளாக ருத்துராஜ் வந்து கேப்டனாக இருந்தார். ஸோ இப்போ தோனி வந்து கேப்டன்சி எடுத்திருக்காரு. பார்ப்போம் எப்படி விளாட்றாங்க. இதுக்கப்புறம் தோனியோட கேப்டன்சியில் டீம் போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் ப்ரோ போச்சு. ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஜெயிப்பாங்களா? கடைசி வரைக்கும் ஜெயிப்பாங்க. இந்த வருஷம் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ஸ்குவாட் நல்லா தான் இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது, நல்லா தான் பண்ணுறாங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேட்டிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி அவங்க பேட்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்குது. டாப் 3யும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, மிடில் ஆர்டர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்பவும் ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது டீம். ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி ஃபீல்டிங்கு ஹெவியாக இருக்குது. ஏன்னா எல்லா சைடும் கோட்டசாமி மாதிரி ஆள் எடுத்து வச்சுக்கிறாங்க. பேர் ஆர்சிபியோடது தான். மேபி அடிச்சிட்டு அப்புறம் பேசலாம். அப்புறம் பேசுகிறீங்க. அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ ஆகிட்டு கேளுங்க, பேசுகிறேன். சிஎஸ்கே ஃபேன், நான் வந்து சிஎஸ்கே போகும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸ் நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா அவங்க டீம் அந்த ஒரு இதில் லேக் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அடிக்க முடியாது அவங்களால. எந்த டீம் ஆர்சிபிக்கு எதிராக வந்து கடைசியில் நிற்கும்? ப்ளே ஆஃப்லையா எனக்கு தெரிஞ்சு ஒன்று டெல்லி இல்லைனா பஞ்சாப். இந்த டீமை வந்து ஆர்சிபியால் அடிக்க முடியாது ப்ரோ. டெல்லியும் செம்ம ஃபார்மில் இருக்குது. இப்போது ஸ்டார்க் வந்து போன சீசனை விட இந்த சீசன் வந்து சூப்பராக போட்டுட்ருக்கான் டெல்லியில். கேஎல் ராகுல் வந்து செம்மையாக விளையாண்டுருக்காங்க. போன மேட்ச் ஆர்சிபி கூடயே பார்த்துருப்பீங்க, அவங்க கிரவுண்ட்லேயே வச்சு பொழந்தான். அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பஞ்சாபும் அதே தான். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து செம்மையாக ப்ரோ. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி பற்றி சொல்லணுன்னா, அவன் போய் டொமஸ்டிக்கில் விளையாடின எல்லா மேட்சஸுமே அவன் டீமுக்கு கேப்டன் பண்ண எல்லா இதுலேயுமே ரஞ்சில் வந்து அடிச்சு கொடுத்துருக்கான் அவங்க டீமுக்கு. அந்தளவுக்கு அவன் செம்ம கேப்டன்சி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கான். போன மேட்ச் சென்னை கூட செம்மையாக பண்ணியிருந்தான். நல்லா கேப்டன்சி பண்ணுறான் ஸ்ரேயாஸ். அதனால் அவங்க கூட வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஆர்சிபி தோற்றுரும். சிஎஸ்கே வந்து 103 தான் அடிச்சிருந்தாங்க. தோனியை போட்டு எல்லாரும் ஆமாம் ப்ரோ. அது வந்து எப்படி சொல்கிறது, அவரை வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னார், நான் வந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து கரெக்டான டைமில் யங்ஸ்டருக்கு வழி விட்ருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 2019 அவர் நினச்சிருந்தா அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப் நடந்தது, இருந்திருக்கலாம், டீமில் விளையாண்டுருக்கலாம். விளையாட கிடையாது. அடுத்த வருஷமே நடந்தது, விளையாட கிடையாது. அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு 2019 அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு வந்துட்டார். டீசெண்டாக அவரோட இது பண்ணிட்டார். ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டை விளையாடுறதுக்கு இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொல்கிறதுக்கு ஒரு துளி கூட இவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ரிட்டையர்மெண்ட் அது பண்ணி யங்ஸ்டருக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது ஒரு இதே கிடையாது. இவரை வந்து எப்படி இவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் வந்து இவங்க வந்து டீம் வந்து அவங்கள கூப்பிட்றாங்க, டீம் வந்து பேக்கப் பண்ணுது, டீம் தான் எல்லாமே பண்ணுது, மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே பண்ணுது. ஆஸ் அ ஃபேன்ஸாக நம்ம வந்து விளையாடுறாங்களா, என்ஜாய் பண்ணுறோமா, அத்தோடு நிறுத்திக்கணும். இவங்கள போய் 12,000 டிக்கெட் கொடுத்து பார்க்க சொன்னாங்களா யாராவது சொல்லுங்கள்? எவனாவது இவங்களை 12,000 டிக்கெட் கொடுத்து பார்க்க சொன்னாங்களா? போய் பார்த்துட்டு மேட்ச் நல்லா இல்லைனா வந்து ஃப்ரெஷ்ரேட் ஆகுது. ஒரு மேட்ச் நல்லாயிருக்கும், ஒரு மேட்ச் நல்லா இருக்காது. 5 மேட்ச் தொடர்ந்து தோற்றோம், இல்லைன்னு சொல்லலை. ஜெயிக்கிறப்ப இவங்களுக்கு இனிக்குமா சொல்லுங்கள்? இந்த அதுதான் 5 கப் அடிக்கிறப்போ தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க. இந்தியா டீமில் வந்து நல்லா விளையாண்டப்போ தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க. இவரை வந்து எத்தனை மேட்ச் இந்தியா வந்து 5 விக்கெட்ஸ் நான் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ஒரு 7 மேட்ச் பக்கமாக 78க்கு 5 விக்கெட், 50க்கு 5 விக்கெட்டு இந்த மாதிரி இந்தியா டீமில் ஆனப்போ ஒவ்வொரு டைமும் இவர் அடித்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு டைமும் நின்று 100 ஸ்கோரு 90 ஸ்கோரு ஒவ்வொரு டைமும் நின்று ஆடி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. சும்மாலாம் கிடையாது. அந்த மனுஷன் இப்போயும் நல்லா தான் விளையாடுறாரு. நீங்கள் சொல்லுங்கள், அவர் நல்லா விளையாடலையா? நல்லா தானே விளையாடுறாரு.
அப்புறம் எதுக்கு ப்ரோ ரிட்டையர் ஆக சொல்லணும்? ஓப்பனிங் ஆர்டர் நல்லா விளையாடலன்னா இவர் வந்து கடைசியில் வந்து கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ரொம்ப ஸ்கோர் கம்மியாக ப்ரோ. எல்லாம் ஓரளவுக்கு தான். நீங்கள் வந்து 12,000 டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அவரை பிடிச்சி திட்டினா யார் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இந்தியா டீமில் கரெக்டாக அவர் விளக்குனாரா? அவ்வளோதான், முடிஞ்சுது, அத்தோட முடிஞ்சுது. ஆர்சிபி ஃபேன்ஸ் அவனுங்க பேசுகிறதெல்லாம் நாங்கள் மண்டேலே ஏற்றுக்க மாட்டோம் ப்ரோ. அவனுங்க ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ திட்டுவானுங்க, அப்புறம் நாங்கள் வச்சு அடிச்சு விட்டோம்னா அப்புறம் அமைதியாக அப்படி பொத்திட்டு போயிடுவானுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அப்படி தான், சரிங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 18 வருஷமாக வந்து தோத்தாலும் ஆர்சிபி பக்கமே நின்றோம், ஆனால் நீங்கள் 5 மேட்சுக்கே இப்படி ப்ரோ அவங்களுக்கு தோற்று பழகிருச்சு ப்ரோ. தோற்று பழகிருச்சு. அதனால அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. நாங்கள் இப்போ தான் தோக்குறோம். இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே 5 மேட்ச் தோற்றது கிடையாது. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே 5 மேட்ச் தோற்றது கிடையாது. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே நாங்கள் வந்து டேபிள் கீழே வந்து முடித்தது கிடையாது எந்த ஐபிஎல்லையுமே. இது வரைக்கும் 18 சீசன் ஆடி இருக்கோம் ப்ரோ. 14 சீசன் ஆடி இருக்கோம் ப்ரோ. 14 சீசனில் 2 சீசன் தான் ப்ளே ஆஃப் போகாமல் இருந்திருக்கோம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய டீம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க டீமை வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. சீரியஸாக தோனி திட்டுறதுலாம் ரொம்ப தப்பு. அவர் கரெக்டாக இந்தியன் டீம்லேருந்து இதானாரா? அவ்வளோதான், முடிஞ்சுது. ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லாம் வந்து இது பண்ணுறது ரொம்ப தப்பு ப்ரோ. சீரியஸாக அவங்க இஷ்டம். ஃப்ரான்ச்சைசியில் விளையாடாததும் அவங்க இஷ்டம். அவ்வளோதான். தோனி வச்சு பெரிய ஸ்கேமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தோனி வந்து தொண்ண போகிறாரு ப்ரோ. ஸ்கேமெல்லாம் இல்லை ப்ரோ. அவர் பாட்டுக்கு வராரு, விளையாடுறாரு, பண்ணுறாரு. அவர் ஒரு கிங்டம் செட் பண்ணி வச்சிட்டாரு. ஓகேவா? அவரை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் நான் அதிக விலைக்கு கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்கணுன்னு நான் வந்து இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது, பண்ணினதும் கிடையாது. எனக்கு ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்குதா நான் போவேன். எல்லா டீம்லேயுமே வந்து இவங்க வந்து இவ்வளோ டிக்கெட்ஸ். காசி சார் வந்து ஓப்பனாகவே ஆன்லைனில் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து 18,000 டிக்கெட் தான் சேலுக்கு விட்றோம், மீதி இருக்க டிக்கெட்டு வெளியே இருக்கவங்களுக்கு கொடுக்குறதுக்கே கரெக்டாக போகுது அப்படிங்கிறாரு. இவங்க வந்து ஆன்லைனில் வர டிக்கெட்டையே அதிக காசுக்கு இவர் மேலே இருக்க ஒரு இதில் வந்து வாங்கிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. தப்பு இல்லைன்னு சொல்லலை, பார்க்குறதெல்லாம் தப்பு கிடையாது. இவ்வளோ ஈகர்னஸோடு போய் பார்க்குறவங்க எதுக்கு திட்டணும்? அந்த ரைட்ஸ் இவங்களுக்கு யார் தரா? முதல்ல இவங்களை போய் அப்படி பார்க்க சொல்கிறாங்களா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்? தப்பு. அது சீரியஸாக தப்பு, ரொம்ப தப்பு. இருக்கிறதுலே ரொம்ப முட்டாள்தனம். அதெல்லாம் விட்டுருங்க. எதுக்கு போய்ட்டு அவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறீங்க? அதான் டீம் நல்லா விளையாடலன்னு தெரியுதுல, எதுக்கு பார்க்குறீங்க? இப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இது யார் ரைட்ஸு அதே மாதிரி அது அவர் ரைட்ஸு. ரிட்டையர் ஆகாதோ அவரோட ரைட்ஸு. இந்தியா டீமில் இருந்தால் கேள்வி கேளுங்க. ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் இருக்கிறப்போ கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை கூட கிடையாது. மொத்த டீமும் சேர்ந்து ஒரு 103 அடிக்கும்போது கஷ்டம்தான் ப்ரோ. சீரியஸாக நான் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நம்மக்கிட்ட ஒரு நல்ல டெசிக்னேட்டட் ஹிட்டர் கிடையாது. இப்போன்னு பார்த்தோம்னா சிவம் துபே, தோனி, ஜடேஜா. ஓகேவா? இவங்க இதில் 2 பேருமே ஒழுங்காக பண்ணித்தர மாதிரி இல்லை. துபேவும் அவுட் ஆஃப் ஃபார்மு. தோனி 2 மேட்ச்சு வந்து அடிக்கிறாரு, பண்ணுறாரு. அவராலையும் ஒரு 5 ஓவர் வந்து இம்பேக்ட் கொடுக்குறாரு. போன மேட்ச்சு ரொம்ப ப்ரெஷரான டைமு, அவரால் முடியல. டீமும் அந்த மாதிரி ப்ரெஷருக்கு இழுத்து விட்டாங்க. திருப்பதி ஒரு ஓவர் டாட் எடுத்துகிட்டு ரச்சின் ரவீந்திராவை முடிச்சு விட்டா. ஒரு 3 விக்கெட் அவன் வாரிட்டு போனான் திருப்பதி. அவனுக்கும் கால் வரல அந்த மேட்ச்சு. அவன் மேலேயும் ப்ரெஷர் ஏதோ ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு சில மேட்ச் அப்படி போகுது. பார்க்கலாம் ப்ரோ. இந்த சீசன் போகலனாலோ பிரச்சனையே இல்லை ப்ரோ. சீரியஸாக பிரச்சனை இல்லை. எங்களுக்கு 5 கப்பு இருக்குது. நாங்கள் எவ்வளோ ஜெயிச்சிட்டோம், எவ்வளோ மேட்சஸ் க்ளோஸில் போய் ஜெயிச்சிருக்கோம். 2023 எல்லாம் இதெல்லாம் சரியான மேட்ச்சு. எங்களுக்கு நிறையா மெமரிஸ் இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சீசன் போகலனாலும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது அவரை பற்றி நம்ம கொண்டாடிட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒரு 4 மேட்ச் தோற்றுட்டாங்கன்னும் போது அவங்கள ரொம்ப வந்து நம்ம வந்துட்டு டவுன் பண்ணுறோம். அது ரொம்ப தப்பு ஆக்சுவலாக. அப்படி பண்ண வேணாம். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட்டு. அவர் வந்துட்டு எத்தனை கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. நிறைய இந்தியாவுக்காக இருக்கட்டும், இல்லை ஐபிஎல்லாக இருக்கட்டும், எவ்வளோ ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு, வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரை வந்துட்டு அப்படி கொண்டாடின மனுஷனை இப்போ ஒரு சாதாரண ஒரு 5 மேட்ச் தோற்ற உடனே அவரை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவரை மட்டும் இல்லை, டைஹார்ட் ஃபேன் எல்லாரையுமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. உண்மையான சிஎஸ்கே ஃபேன்னா அதை ஜெயிக்கும் போது இருக்கிறவங்க இல்லை, ஒருத்தவங்க தோக்கும் போது யார் கூட இருக்காங்களோ அவன் தானே. பொதுவாக அப்படி தானே, ஃப்ரெண்டாக இருந்தால் கூட கஷ்டத்தில் இருக்கிறவன் தானே கூட இருக்கிறவன் நண்பனுவாங்க. அந்த மாதிரி இப்போ தோனி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கும்போது அவரை தயவுசெய்து திட்டாதீங்க. உங்களால் மேட்ச் பார்க்க முடியலன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருங்க. அதை விட்டுட்டு அவரை வந்துட்டு ஒரு மாதிரி ரிட்டையர் ஆகிடு, அவர் என்ன மயிறு போடுங்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து பெரிய லெஜெண்ட்டு. நம்ம அவர்கிட்ட கிரிக்கெட் மட்டும் இல்லை, அவர்கிட்ட லைஃப் லெசனே எடுத்துக்கலாம், நிறைய கற்றுக்கலாம்.
அவர் எவ்வளோ பெரிய மோட்டிவேட்டர்னு. அவரை வந்து இந்த மாதிரி கேவலமாக பேசாதீங்க. இனிமேலும் ஹோப் இருந்தால் ஹோப் வைங்க. கண்டிப்பாக சென்னை ஜெயிப்பாங்க. இன்னும் நிறைய இருக்குது இந்த சீசன்லாம். நான் ஒரு வருஷம் போச்சுன்னா அடுத்த வருஷத்தில் அவர் ஆடி ஜெயிக்க போகிறாரு. அதுக்குள்ளே இப்படியே போனால் எப்படி? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க. அதுதான் சென்னை ஆடியன்ஸுக்கு நான் வச்சுக்கிற பெரிய ரிக்வஸ்ட். ஏன் டோனி வச்சு பெரிய ஸ்கேமே நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது டோனி துணை போகிறார். ப்ரோ ஆக்சுவலாக தோனி அவரு சொந்த காசை கொடுத்து அவர் வந்துட்டு டிக்கெட் எவ்வளோவீங்கன்னு சொல்லலை. அவர் மேலே இருக்கிற கிரேஸாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு பிஸ்னஸ்ஸு. எந்த இடத்துல பிஸ்னஸ், இப்போ ஒரு பழத்துக்கு ஒரு ஆப்பிளுக்கு பிஸ்னஸ் நடந்ததுன்னா அது மேலே நிறைய டிமாண்ட் இருந்துச்சுன்னா அது அங்கே தான் போவாங்க. அந்த மாதிரி தான் தோனி மேலே ஒரு டிமாண்ட் இருக்குது. அதனால் அவரை வச்சு பிஸ்னஸ் பார்க்குறாங்க. அதுக்காக அது அவர் காரணம் கிடையாது. அவருக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் போவோம். ஆனால் அவரால் எந்த முயற்சியும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. அவர் வந்து அவரோட ரோல் என்ன, கேம் விளையாடணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அவர் டீமில் அவர் சேர்ந்து அவர் விளையாடுறாரு. அவர் ரோல் கரெக்டாக பண்ணுறாரு. அவர் எந்த ஸ்கேமே பண்ணல ப்ரோ. ஓகே, ஃபேன்ஸுக்கு ஒரு வெறி இருக்காது. ஏன்னா எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா 250 240 அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் நம்ம 100 ரன்னுக்கே நேற்று மேட்ச் 243 வந்துட்டு சேஸ் பண்ணாங்க இல்லையா? என்னடான்ற மாதிரி இருந்துச்சு. அவனுங்களும் 18 ஓவரில் முடிச்சிட்டானுங்க மேட்ச்சை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சீசனில் நம்ம 17 ஓவர்லேயும் முடிச்சிட்டாங்க மேட்ச்சை. கரெக்டு. அதுதான் ப்ரோ. இந்த சீசனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு தப்பாக நடந்துருச்சு. ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து குறைவாக இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும். எந்த ஒரு டீம் நம்மக்கிட்ட இருக்கிற குறையை ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணி அடுத்து போகிறாங்களோ அவங்க தான் டீம். இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற குறை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களும் கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. ஹோப் வைங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்றைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காதீங்க. நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக மேலே இருந்து வருவோம். அப்போ இந்த இப்போ பேசுகிறானுங்க பாரு, அவனுங்களாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஓவராக வந்துட்டு பற்றியா நாங்கள் திரும்ப கம்பேக் வந்துட்டு ஆடாதீங்க. இப்போ தோக்கும் போது அவங்க கூட நில்லுங்க. ஆர்சிபி பார்த்தீங்களா 18 வருஷமாக நிற்கிறானுங்கல்ல. இந்த ஒரு வருஷமாச்சும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சென்னைக்கு நிற்கலாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே. டோனி அவுட் ஆகிட்டு போயிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் சோகமாக உட்காந்து இதை பார்த்து ப்ரோ அவர் வருத்தப்படுறாரு ப்ரோ. சீரியஸாக அவரால் ஒருத்தரால் என்ன பண்ண முடியும்? ஃபீலிங்காக இருக்குது. அதை இதை வீடியோ பார்த்தோன்னே எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோ அவர் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நடக்கிற எல்லாமே அவர் பார்ப்பார், வாட்ச் பண்ணுவார். அவருக்கு விஷயம் போகும். இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் ப்ரோ. இந்த நெகட்டிவிட்டிஸ்க்கெலாம் அவர் சேவிஸ் ஆகிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெலாம் அவர் உட்காந்து வருத்தப்பட்டு இருந்தாருன்னா அடுத்து அவரால் எதுவுமே பண்ண முடியாது. டிப்ரெஷன் ஆகி அவர் உட்காந்துருவார். அவர் படுத்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த சென்னை டீமு தோனியை நம்பி தான் இருக்குது. இதுதான் உண்மை. தோனி இப்போ அவர் கேப்டன்சி வந்தோடனே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சுல. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? அவர் முன்னாடி பண்ண சாதனையை வச்சு தான் இப்போ நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்றைக்குமே விடாதீங்க. என்றைக்குமே சிங்கம் தான். வயசானாலும் செத்தாலும் சிங்கம் செத்துச்சு தான் சொல்லுவாங்க. பண்ணி செத்துச்சின்னு சொல்ல மாட்டாங்க. சிங்கம் தான். ஸோ ஹோப் வைங்க. கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுப்பார். கப்பை அடிச்சு கொடுத்ததே தோனின்ற ஒரு மனுஷன். அது ஒருத்தரை அடிச்சு கொடுக்கல, ஒரு 11 பேர் டீமு. அந்த டீமை அடிச்சு கொடுத்தாங்க. அதை அவர் கேப்டன்சி பண்ணி ஒரு டீமு. ஆனால் அதுக்காக இந்த மொத்த டீமு இப்போ கப் அடிச்சேன்னா அந்த கப்பு உங்களுக்கு மெயின் காரணம் வந்து தோனி. ஸோ தோனிக்கு அப்புறம் ஒரு 11 பேர் ஆடி அவங்க டீமை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு 5 மேட்ச் தோற்றதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ தோனின்னு போட்டு செய்கிறது வந்து அது ரொம்ப தற்குறித்தனமாக இருக்குது. அது ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சிங்க, சரி அடுத்த ஆடுங்க. சரி இந்த சீசன்னா சரி அடுத்த சீசன் வந்து ஆட போகிறீங்க. இதில் என்ன இருக்குது? இதுக்கு வந்து கலாய்க்கிறது இது அவங்களும் இது வந்து எப்படி சொல்கிறது? ஆக்சுவலாக வந்து அவங்க மற்ற ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கல. இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸோ எம்ஐ ஃபேன்ஸோ இல்லை கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கல. அவங்க ஃபேன்ஸ் தான் வந்து அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்கள தான் நம்ம சொல்லணும். இது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு அது மெச்சூரிட்டி இருந்தால் அவங்களே பேச மாட்டாங்க இந்த மாதிரி. ஸோ அதுதான் நம்புதுண்டு அப்படின்றது அவங்க வந்துட்டு ஒரு கரகோஷத்தை சொல்கிறாங்க. ஆட்டக்காரன் ஜெயிச்சிட்டான், அவன் பேசி தான் ஆவான், நம்ம கேட்டு தான் ஆகும். உனக்கு நீ பேசணுமா? நீ ஜெயிச்சு நீ பேசு, இவ்வளோதான் கணக்கு. எப்போ ஜெயிப்போம் நம்ம? காலை விட்ட வழி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் எதிர்பார்க்குறேன் அடுத்த மேட்ச்சில் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம அதாவது ஒரு உங்கள் சேனல்லையோ இல்லை யார் சேனல்லையோ ஒருத்தர் சொன்னார் டோனி வந்துடுவார், டோனி அடிச்சிருவாருன்னு. ஒரு டோனி ஃபேன் மட்டும் நான் அவனை என்ன சொல்கிறது? ரிவ்யூ கொடுக்குறவன் எல்லாருமே டோனி மேலேயே அடிக்கிறானுங்க. நான் வந்த மனுஷன் மட்டும் என்ன பண்ணுவார்? அவர் என்ன ஸ்பைடர் மேனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு காப்பாற்றுறதுக்கு? அவருமே ஒரு நல்ல பிளேயர் தானே. ஒரு நல்ல பிளேயரால் வந்துட்டு ஒத்தமட்ட சிஎஸ்கே ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்பினாங்கன்னா ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸாக அண்ட் சிஎஸ்கே ஆடியன்ஸாகவுமே அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தான் ஆகிடும். அந்த இடத்துல டோனி வந்துட்டார்னா ஜெயிச்சிடலாம். நீங்கள் உங்கள் ரிவ்யூலையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டோனி வந்தோன்னா ஜெயிச்சிடலான்ட்டு. பிளேயர் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, டீம் மேலே நம்பிக்கை வைங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசனு. போகிற போக்கு எப்படி இருக்கும்? ஆர்சிபி அதாவது இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு ஐபிஎல் வந்த பிறகு கலாச்சிருக்கோம். இந்த வருஷம் தான் ஐபிஎல் வரதுக்கு முன்னாடியே ஈசாலா கப் நம்ம எப்படி அலிப்பூ சப்பு இதெல்லாம் சொல்லி ரொம்ப கேவலமாக கலாச்சிட்டோம். ஓரளவுக்கு தான் வந்துட்டு அவங்களுமே பொறுத்துப்பானுங்க. இந்த தடவை ஏதோ ஒன்று அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து அவங்களுக்கு அமையுதுன்றதுனால அவங்க அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு 5 years பிஃபோர் இதே மாதிரி விளாட்னாங்க. எல்லாத்துலேயும் நல்லா அடிச்சு கடைசியில் தான் தோற்றாங்க. செமிஃபைனல்ஸ் அந்த மாதிரி தான் தோற்றுட்டு போனாங்க. பட் இந்த தடவை அவங்களோட திறமை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு ஆர்சிபி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்க போகும்போது ஐ வில் சப்போர்ட் தம்.
இங்கே வந்துட்டு நாங்கள் சிஎஸ்கே, இது வந்துட்டு ஆர்சிபி, மாற்றி அடிச்சுப்பாங்க, புள்ளி பண்ணிப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்றைக்குமே ஒரு ஆர்சிபி ஃபேனை புள்ளி பண்ண மாட்டாங்க எப்போவுமே. அதாவது மேட்ச் நடுவில் ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் நடக்கும், ஈசாலா கப் நம்மதே இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ரொம்பலாம் புள்ளி பண்ணி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். குருசாமிலாம் கலாச்சிருக்கோம். அதாவது அவங்களோட பெயின் எப்போ தெரியுமா புரியுது? நாம் ஒரு 6 தடவை தோற்றோம், 5 தடவை தோற்றோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்மளுக்கு அதிகம் வாங்குது வெயிட்டாக. ஒரு தடவை தோட்டத்துக்கே நம்ம வந்துட்டு முக்கால அழுகிறோம். 17 வருஷமாக தோக்குறானுங்க, இவ்வளோ அழுவானுங்க அவனுங்க. அப்போவும் அவனுங்க ஸ்டில்லாக நிற்கிறானுங்கன்னா அப்போது அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறான்னு நடக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க எப்போவுமே ஜெயிக்கிறோன்ற தென்னாவட்டிலே விட்டாங்களா ஒன்றுமே தெரில எனக்கு இப்போ வரைக்குமே. அடிக்கலாம் 103. நீங்களே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறேன் எல்லாருமே யோசிங்க, 103 அடித்தது சரியா தப்பா உங்கள் ஸ்கோருக்கு? அது மட்டும்தான். ஸோ த திங் இஸ் சிஎஸ்கே நல்லா ஆடினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ப்ளே ஆஃப் ஸ்கூலில் போவாங்க. திறமை இருக்குது நம்ம ஆளுங்கிட்ட எல்லாமே இருக்குது. நம்பிக்கை இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. நம்ம ஆளுங்க நினச்சா ஜெயிக்கலாம். ஆனால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னா அதுக்கு உண்டான முதல் காரணம் அவங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸாக சம்திங் ஐ டோன்ட் நோ. ஜெயிக்கலாம், நிஜமாலே ஜெயிக்கலாம். நம்மளோட சப்போர்ட் இருக்குது, சிஎஸ்கே ஃபேன்ஸாக இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஒரு நினச்சா அவங்க இப்போயே ஜெயிக்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் அதே தான், அவங்களுக்கும் நிறைய சப்போர்ட் இருக்குது. தே கேன் ஆல்சோ வின். நான் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸாக பார்க்குறது என்னென்னா, ஒரு டீம் மேலே நம்பிக்கை வச்சேன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. டோனி வந்தார், டோனி கலக்க போகிறாரு, விராட் வந்தார், விராட் கலக்க போகிறாருன்னா ஒருத்தர் மாறுற விஷயம் கிடையாது இங்கே. இட்ஸ் அபவுட் டீம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், யாரையுமே புலி பண்ணாதீங்க. ஏன்னா அவன் ஜெயிச்சிருக்கான். இப்போதைக்கு நம்மளாம் அமைதியாக இருந்து தான் ஆகணும். நானுமே அமைதியாக இருந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. அவன் ஜெயிச்சிட்டான். ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்கள் காலம் ஏறி கலக்குங்க. நீங்கள் பார்த்துக்கலாமா? அவ்வளோதான் ப்ரோ, அவங்க ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. நம்மளாலுமே பேச முடியாது. அவன் என்ன கலாச்சாலுமே நாம் என்ன பேசுவோம் சொல்லுங்கள்? போன வருஷத்தை வச்சா பேச முடியும், இந்த வருஷத்தை பேச முடியுமா? அப்போது நாம் ஜெயிச்சா மட்டுமே தான் அவனுக்கு திருப்பி ரிப்பீட் கொடுக்க முடியும். அதுதான் சொல்கிறேன். எந்த சிஎஸ்கே ஃபேனுமே போன வருஷத்துக்கு தான் பேசுவீங்க, தவிர்த்து இந்த வருஷத்துக்கு பேச மாட்டீங்க. ஏன்னா அது உங்களோட ஒரு சொல்கிறது தானாகவே நீங்கள் பேசிடுங்க, போன வருஷம் நான் கப் வச்சா அந்த வருஷம் ஆச்சியான்ட்டு. அதுதான். ஸோ ஜெயிச்சிருங்கப்பா, ஜெயிச்சிருக்கண்ணு.